அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/6/2024 இன்று புதன்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் நாள். இன்று காலை 6:58 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று மாலை 5:20 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, எதிர்ப்பு போட்டியை மீறி வளர வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், சில மனஸ்தாபங்கள் வரும், நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். வழக்கு, கோர்ட் கேஸ் விஷயங்கள், இழுபறி நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். மருத்துவர்களுக்கு இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதிலே சில தடைகள் வரும். இன்று பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளுடன் சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. நண்பர்களுடன் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். பிள்ளைகளால், குழந்தைகளால் சிலருக்கு தொல்லைகள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர், வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு பயணம் நன்மையை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் வருகின்ற நாள். வெளிநாட்டிலே ஒரு கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள், செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, நம்பிக்கை தரும் நாள். சில விஷயங்களில் இருந்த இழுபறி நிலை குறையும். காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு
நல்ல வரன்கள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு சாதகமாக சிலருக்கு அமையும். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். அஷ்டமத்து சனி காலமாக இருந்தாலும் சில விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அடகு வைத்த நகைகள், வீட்டு பத்திரம் போன்ற டாக்குமெண்ட்ஸை திரும்ப பெறுவதற்கான நல்ல வழி கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. சிம்மராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாளாக காத்திருப்பவர்களுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், செவிலியர்களாக நர்ஸாக இருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணத்தில் சில தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களுக்கே. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும்னு போக வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள். சலூன் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கும் டெய்லரிங் செய்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. துலாம் ராசி என்பர்களே, அலைச்சல்கள் நிறைந்த நாள். தேவையில்லாத அலைச்சல்கள் வரும், தேவையில்லாத விரய செலவுகளும் வரும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்க்க வேண்டிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும்.
சினிமா சின்னத்திரையில் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், சிங்கராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஸ்டாஃப் உங்கள் ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் உங்களுக்கு இன்று முதல் சனி பகவான் வக்ரம் அடைவதனால் சில நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமைகள் மாறும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் அவதிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். பொருளாதார விஷயங்களிலே இருந்த மந்த நிலைமை மாறும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை, கார்மெண்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில தேவையில்லாத விரய செலவுகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 7. மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏற்கனவே 7.5 சனி காலத்தில் இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் இன்று முதல் வக்ரம் அடைவதனால் கொஞ்சம் நெருக்கடிகள் கூடும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையும் சில ஒற்றுமை குறைவான நிலைமை ஏற்படும். இன்று மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். ஏற்கனவே 7.5 சனி காலத்திலே இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம்.
குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள், மூட்டு வலி, ஆர்த்தோ ப்ராப்ளம் இருப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். சுய மருத்துவம் கூடாது. யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்பவர்கள், அக்குபஞ்சர் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. மீனராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதில் சில தடைகள், தாமதங்கள் சனி பகவானால் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். அதே போல பிள்ளைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் நடக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு அருள் புரிய பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.